வணக்கம் நேர்களே. பெட்ரோல் டீசல் பிரைஸ் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ரூபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. ஆன் த அதர் சைட் பனாகிரியாங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100 இஸ் ஜஸ்ட் அ நம்பர், விழட்டுமே விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரும்? பெட்ரோல் டீசல் பிரைஸ் இன்னும் ஏறுமா? எதனால் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சார். பெட்ரோல் பிரைஸ் மறுபடியும் ஏற்றிருக்காங்க சார். ஏற்றும் படலம். நான் என்ன கேட்குறேன், டிசிஎஸ் சம்பளம் எவ்வளோ ஏற்றினாங்க? 5% ஹையஸ்ட். அப்போ 100 ரூபாய்க்கு 5 ரூபா. அது ஜி எடுத்துட்டார், அவ்வளோதானே. ஏன் நீங்கள் வருத்தம்? 5 ரூபாய்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற 100 ரூபாய்க்கு 5 ரூபா அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டுன்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ நாட்டுக்காக நம்மளாம் பண்ண மாட்டோமா? இப்போ அரவிந்த் பனகிரியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு கூஜா தூக்குறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா 100 இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது உண்மைதானே சார்? சார் இப்போ 100 இஸ் ஜஸ்ட் அ நம்பர் தானே. ஆப்வியஸ்லி. சரி, 56 ரூபா இருந்தது சார் டாலர். வெயிட் சார், 100 ரூபா. நீங்கள் வந்து 2014 வந்தேடா, மெட்ராஸுக்கு 12 வந்தேடா, 9 வந்தேள். அப்போ டாலர் என்ன விலை தெரில சார். அப்போ எவ்வளோன்னு தெரில. நான் 2042 ரூபா 43 ரூபா 2013 60 ரூபா தொட்டுச்சு சார். அப்புறம் 56க்கு வந்து எல்லாம் கொந்தளிச்சாங்க. 56க்கு போயிடுச்சு. நீ வந்தபோது ஒரு 40 ரூபா இருக்கட்டும். இன்னைக்கு என்ன விலை? 100 ரூபா. அப்புறம் எவ்வளோ வேல்யூ போயிடுச்சு? 100 ஒரு 150%. 100%க்கு மேலே வேல்யூ போயிடுச்சு. அரௌண்ட் 150%. கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்று யூஸ் பண்ணுற சாமானை பாரு, எவ்வளோ இம்போர்ட்டட் பர்சன்டேஜ் வருது? எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30% குறைஞ்சது நான் சொல்கிறேன் சார். மீதி சார், நீங்கள் எந்த கார் யூஸ் பண்ணுங்க? கார்த்தால நீங்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களா சார்? ஆமாம் சார். சார் அதில் டியூப்லாம் வருது இல்லை சார்? அதெல்லாம் வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட் சார். இந்த ப்ரஷ் குச்சிக்கு பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல சார்? அந்த பிளாஸ்டிக் கச்சா எண்ணெய்னு வருது சார். இந்த பிரிஸ்டல்ஸ் இருக்குல்ல சார், அது வெளிநாட்டிலேருந்து வருது சார். இந்த சோப்பு இருக்குல்ல சார், அதுக்கு எண்ணெய் தேவைப்படும், க்ரூட் ஆயில் டெரிவேட்டிவ் தேவைப்படுது சார், அதுவும் வெளிநாட்டிலேருந்து வருது சார். ஓகே சார். கார்த்தால மிளகாப்பொடிக்கு எண்ணெய் தொடுவீங்கல்ல சார், ஆர்டினரி ஆளுக்கெல்லாம் வந்து வெளியிலேருந்து தான் வருது. 100 லிட்டர் எடிபிள் ஆயிலில் 60% வெளிநாட்டிலேருந்து வருது. பருப்பு வகைரா, பருப்பு போட்டு சாப்பிடுவீங்க. நீ நான்வெஜ் சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் டெய்லி நான்வெஜ் சாப்பிட முடியாது. பருப்பு வகைரால பாதி வெளிநாட்டிலேருந்து வருது. நல்லா எப்போதும் காட்டன் தான் போடுவியா இல்லை பாலிஸ்டர் போடுவியா? எப்போதும் மிக்ஸ் பண்ணி போடுவீங்க. அந்த பாலிஸ்டர்லாம் உங்கள் கச்சா எண்ணெய். ஆமாம், ரிலையன்ஸோட பேஸே அதுதானே? ஆமாம். சரிங்க, நீ எந்த கார் வச்சுருக்கீங்க? ஹோண்டா சிட்டி. அப்போ ஹோண்டாங்கிறது என்ன சார், லோக்கல் கம்பெனியா சார்? மேட் இன் இந்தியா சார். சார் அதுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுக்கணும் சார், தெரியுமா சார்? ஓகே சார். பெட்ரோல் எங்கே சார் போடுறீங்க? பாரத் பெட்ரோலியம். எங்கேருந்து வருது சார்? அது கல்ஃப்லேருந்து வருது சார். சாரி, ஷூ போடுறீங்கல்ல சார், இந்த வாக்கிங் ஷூலாம் போடுவீங்கல்ல சார், அந்த ப்ராடக்ட்லாம் எங்கேருந்து சார் வருது? அது தெரியலையே சார். அதெல்லாம் இது சார், சிந்தட்டிக் சார். ஆமாம் சார். அது க்ரூட் ஆயில் டெரிவேட்டிவ் சார், பிளாஸ்டிக்ஸ். போருமா சார்? ஓகே, அப்போ நான் யூஸ் பண்ணுறதுல 90% இம்போர்ட் தான். 50 to 60% இம்போர்ட் சார். ஓகே சார். நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அன்றைக்கி இப்போ 25,000 வாங்கினவன் இன்றைக்கி 25,000 இருக்கிறோம். ஸ்டார்டிங் ப்ளே அங்கேயே தான் இருக்குது. அப்போ யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் 50% ஆஃப் யுவர் சேலரி. வெரஸ் யுவர் காஸ்ட் ஹஸ் கான் அப் பை 150%. ஆமாம். அப்போ என்ன சார் ஜஸ்ட் அ நம்பருங்கிறீங்க? ஓகே சார், ஃபைன். ஹவ் இஸ் இட் அ நம்பர்? அப்போ பனாகிரியா சொன்னது தப்பு. அப்போ உன் சம்பளமும் டபுள் ஆகிருக்கணுங்க. அதை நீங்கள் தான் சொல்லணும் சார். நான் கேட்குறேன், 2014 2 லட்ச ரூபா வாங்கினவனுக்கு இன்னைக்கு 4 லட்ச ரூபா கிடைக்குதா? இல்லை, டெஃபினட்டாக இல்லை. ஸ்டார்டிங் ஆஃப் தி கேரியர் வேணால் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அப்போ அவனுக்கு மிட் லெவலில் வாங்கிட்டு இருந்தாங்க சார். நிறைய பேர் வேலை போய் வீட்டில் உட்காந்துன்னு இருக்கானே சார், ஸ்ட்ரெஸ்னால இழந்தவங்கன்னா எனக்கு தெரியும் சார். ரைட் சார். இப்போது இந்த ருபி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் நிறைய பண்ணுறாங்க. அப்பையும் அது ஏன் வந்து ஸ்டாப் ஆக மாட்டேங்குது? இல்லை சார், அப்போ 100 இஸ் நாட் அ நம்பர் தானே சார். 100 இஸ் நாட் அ நம்பர், இட்ஸ் அன் எமோஷன். $148 இருக்கும்போது சர்தாஜியில் 70 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க முடிஞ்சுது. அன்னைக்கு டாலர் வந்து 40 ரூபா சார். இல்லை சார், ஜஸ்ட் நம்பர் தானே சார். இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ரைட் சார். சார் $148 இருக்கும்போது 70 ரூபாய் இருந்து பெட்ரோல் 70 ரூபாய்க்கு கொடுத்தார் சார். நீங்கள் $80 இருக்கும்போது 80 ரூபா இருக்கிறதையே
நீங்கள் 100 கொடுத்தீங்க சார். ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர். யுவர் பர்ச்சேசிங் பவர், அதாவது நீங்கள் வாங்கும் திறன் 50% விழுந்துருச்சு. உங்கள் சம்பளம் 50% ஏறலை. சம்பளம் ஏறலை, ஆனால் விலை ஏறிடுச்சு. வாங்கும் திறன் விழுந்துருச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, ஸோ இட் இஸ் நாட் அ நம்பர் சார். ஃபார் பீப்புள் லைக் பணக்கரியா மாதிரி கவர்மெண்ட்லேயும் வாங்குற மாதிரி யூஎஸ்லேயும் சம்பளம் வாங்குறவனுக்கு, ஏன்னா அவன் கொலம்பியாவில் டென்யூர்ட் ப்ரொஃபஸர் டாலரில் சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு இது ஜஸ்ட் அ நம்பர். அவருக்கு சந்தோஷமான நம்பர். அவருக்கு சந்தோஷமான நம்பர். ஓகே சார். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ரொம்ப டேமேஜ் பண்ணுது. அண்ட் எவ்வளோ தூரம் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி பண்ணுறாங்கன்னா, சம்பளம் அன்றைக்கி வாங்கினோம் 25,000 இன்றைக்கி ஸ்டார்டிங் பேயும் 25,000. ஸ்டார்டிங் பே சொல்கிறேன், 25 அன்றைக்கி 50 ரூபா வாங்கிட்டு இருந்தான் கூலி, இன்றைக்கி 100 ரூபா வாங்குறான் ஒரு டாலருக்கு. ஓகே சார். இப்போ ஆர்பிஐ எவ்வளவோ இன்டர்வென்ஷன் பண்ணியும் ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறத அவங்களால நிறுத்தவே முடியலையே. வை இஸ் இட் ஸோ? வை ஆர் யூ ஸோ ஃப்ரெஜைல்? ஏன் இப்போ ரொம்ப ரேப்பிடாக விழுது? ஏன்னா எல்லாரும் வெளியே போகிறாங்க. இல்லை, 2 வருஷமாகவே எல்லாம் வெளில போயிட்டுருக்காங்க. 2 வருஷமாக ஏன் வெளில போகிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு. 2 வருஷமாக வெளில போகிறாங்க. ஆர்பிஐ அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரெசிஸ்ட் பண்ண முடியாத அளவு புஷ் பண்ணுறதுனால இன்னும் ஃபாஸ்ட்டாக விழுது. லாஸ்ட் இயரே விட்டுருந்தாங்கன்னா இதே லெவல் குயிக்காக வந்திருக்கும். 2 கையில் பணமும் இருந்திருக்கும். சம்திங் லைக் லாஸ்ட் 1.5 வருஷத்தில் ஒரு $60 பில்லியன் இவங்க வேட்டு விட்டாங்க, ட்ரைங் டு டிஃபெண்ட் த ருப்பி. அதில் அரவிந்த் சுப்ரமணியம் ஒரு பேப்பரே எழுதியிருக்கிறாரு. ஸோ நான் இப்போ அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன், ஏன் ஃபாரினர் வெளில போகிறான்? பெட்டர் ஆப்ஷன்ஸ். என்ன பெட்டர் ஆப்ஷன்? ஏன் வெளில இங்கே எனக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஏன் ரிட்டர்ன்ஸ் இல்லை? ரிசல்ட்ஸ் You are the பார்க்குறோம். fastest economic growing country in the world. ரிசல்ட்ஸ் தான் பார்க்குறோம். You are the fastest ஆமா. growing economy in the world. ஏன் ரிசல்ட் இல்லை? ஈரான் யூஎஸ் வார் வருது. அது இப்போ தானே, 2 வருஷமாக ஏன் வெளில போகிற? அது 2 வருஷம் தானே. சரி, உங்களுக்கு மட்டும்தான் ஈரான் யூஎஸ் வாரா? எல்லாத்துக்குமே. எல்லாரும் tell me, show me one market which is negative like this year. So why is it so, sir? பிகாஸ் நீங்கள் கேள்வியே கேட்கல. ஏன்னா நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியே இல்லை. இதை இப்போ சுர்ஜித் பல்லா ஒத்துட்ருக்கிறார். அவரோட மன்மோகன் சிங்கோட ஃபேன். அவரோட ஃபாதர் இல்லா தான் மன்மோகன் சிங்கோட ஃபஸ்ட்டு குரு. அவருக்கு மன்மோகன் சிங் டைமில் இம்பார்ட்டண்ட் போஸ்ட்டு கிடைக்கலங்கிறதுனால அவர் போய் இந்த கட்சியில் சேர்ந்தார். இவங்களுக்கு அட்வைஸராக போனார். இவரை தூக்கி ஐஎம்எஃப்க்கு அமைச்சிட்டாங்க. ஐஎம்எஃப்லேன்னு முடிச்சு வந்தப்போ இப்போ உண்மையை எழுதுகிறாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கலில் ஃப்ரஜைல் 5 இருந்தது அன்றைக்கி. இன்றைக்கி ஃப்ரஜைல் 2, ஃப்ரஜைல் 1, டர்க்கியும் நீங்களும் தான் ஃப்ரஜைல் அப்படின்னு எழுதுகிறாரு. ஏன்னா க்ரோத்தே உங்கள்கிட்ட கிடையாது. ஒரு செவரல் டிசாஸ்டர்ஸ்னால நீங்கள் கம்பெனி இந்தியாவில் எக்கனாமிக் க்ரோத்தே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணது டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷனில் யார் அடி வாங்கினாங்க? எல்லாருமே தான் சார். மெயினாக அடி வாங்கினது யார்? நீ அடி வாங்கினியா? வாங்கலை சார். ஆமாம் சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உனக்கு சம்பளத்துக்கு இருந்த பாஸ். ஆமாம். உனக்கு 1ஆம் தேதியான சம்பளம் வந்துட்டு இருந்தது. டிமானிட்டைசேஷன் உனக்கு என்ன அடி? டிமானிட்டைசேஷன் அப்போ உனக்கு பெருசா இல்லை சார். ஏன்னா நான் எல்லாமே டிஜிட்டல் கம்பெனி மாறிட்டேன். எல்லாம் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்கிறனால எனக்கு உனக்கு டிமானிட்டைசேஷன் ஒன்றும் ஆகலை. பெருசா இல்லை. சரி, சிறு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் என்ன பெருசா அடி வாங்கினாங்க. எஸ், அதை நானே நிறைய ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன். அவனா திரும்பி திறந்தான கடையை? ரொம்ப லேட் ஆச்சு. ஆனால் நிறைய பேர் கடையை திறக்கல போயிட்டாங்க. திறந்தவங்க லேட் ஆச்சு. அப்போ அவங்க எக்கனாமிக் க்ரோத்தே கிடையாது இல்லை. அதெல்லாம் நீங்கள் ரிஃப்ளெக்டே பண்ணல. என்ன பண்ணீங்க? 2015 ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதை மாற்றிட்டீங்க. ஆமாம். 2000 கம்பெனியோட டேட்டா மட்டும் வாங்கிட்டு இப்படி தான் ரெஸ்ட் ஆஃப் தி எக்கானமி க்ரோ ஆகிருக்கும் நீயே கனெக்ட் பண்ணி இதுதான் க்ரோத்துன்னு போட்டு. ஆனால் நடந்தது என்னென்னா, கார்ப்பரேட் மட்டும் க்ரோ பண்ணிட்டு இருந்தான், மற்றவெல்லாம் க்ரோவே பண்ணல. ஓகே. ஃபஸ்ட்டு ஷாக்கு டிமானிட்டைசேஷன், 2வது கோவிட்டு ஒன்றை மாதிரி ஆள் அஃபெக்ட் பண்ணல. உனக்கு ஃபுல் சம்பளம் வந்துட்டு இருந்தது. இல்லை, கட் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ கட் பண்ணாங்க கோவிட்டில்? 15-20%. 20%. அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த 15 அது ஃபுல்லாக கொடுத்தாங்களா? கட்டினதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் ஆகல. எதுவும் இல்லை. நான் வீட்டில் இருந்து தான் நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். லைவ் நியூஸ் வீட்டில் இருந்தே படிப்போம். வீட்டிலேருந்து லைவ் நியூஸ் படிச்சாங்க. சான்ஸ் கிடைச்சா ஊருக்கு போயிட்டே இல்லை? இங்கே ஊர்ல இருந்து தான் நான் நியூஸே படித்தேன். ஊர்ல இருந்து லைவ் நியூஸ் படித்தேன் டேரெக்டாக வீட்டில் இருந்து. சிறுத்தொழில் வியாபாரம் பண்ணவங்க அதில் என்ன கஷ்டம் சார். எஸ். ஃபஸ்ட்டு டீமோ கொண்டு வந்தேன், அப்புறம் கோவிடு கொண்டு வந்தேன்,
இதுக்கு நடுவில் ஜிஎஸ்டின்னு ஒன்று சொல்லிக்கினேன். ம் ஜிஎஸ்டி ஒன்று புரிய வைக்கணும்னா அப்போ சொன்ன மாதிரி தான் ரிலையன்ஸுக்கும் இந்த பால் கவர் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, ம். உங்கள் வீட்டில் பால் கவரில் இடத்துல ம் கொத்தி விற்பீங்கல்ல, ம் அந்த பால் கவர் எடுத்து உருக்கி சேர் ம் பண்ணுறவங்களுக்கும் ரிலையன்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறவனும் ஒரே மெட்டீரியல். அவங்க கொடுக்குறது பியூர் வர்ஜின் மெட்டீரியல், ம் இந்த பால் கவர் வந்து ரீயூஸ் மெட்டீரியல். ம் 2 பேருக்கும் ஒரே டேக்ஸ் போட்டால் எப்படி சர்வை ஆகும்? ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியை சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் தொலைச்சிட்டீங்க. ரைட். அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் கொண்டு வந்து எம்எஸ்எம்இயை காலி பண்ணிட்டீங்க. நம்மகிட்ட ஈரோட்டில் அவர் சொல்லிட்டே ஆமாம் இருந்தாங்க ஆமாம் குவாலிட்டி ஆமாம். குவாலிட்டி கண்ட்ரோல்னு. ஸோ எம்எஸ்எம்இ பிஸ்னஸை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக 3 ஷாக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வந்த டிமானிட்டேஷன், ஜிஎஸ்டி நீங்கள் கொண்டு வந்த ஜிஎஸ்டி, அப்புறம் கோவிட். அப்புறம் கோவிட். எங்கேருந்து ரிக்கவர் ஆனா? இப்போ அடுத்த ஷாக்கா வந்து 100 ரூபாயில 100 இப்போ 150 ரூபா. சி உனக்கு நான் டீட்டெயில் ருப்பி சொல்றேன். ருப்பி 100 ரூபா. உங்களுக்கு என்ன தெரியாது, நான் பார்க்குறவங்களுக்கு 150 ரூபாய்க்கு வந்து டீசல் போடுறாங்க. நீ கமர்ஷியல். கமர்ஷியல் யூஸர். இப்போ நீ அடையார் ஆனந்த பவன் 150 ரூபாய்க்கு தான் வாங்கி அவன் வண்டியை ஓட்டணும். சரவண பவன் 150 ரூபாய்க்கு தான் வண்டி ஓட்டணும். ஸோ அந்த காசுலாம் அப்புறம் 6000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணும். அந்த காசுலாம் எங்கே போகும்? ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்? ம் ஃபைன் சார். ஸோ 100 இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கிறது. ஆமாம் 100 இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர். வேறஸ் அந்த நம்பருங்கிறது அவர் சொல்றாருனாலும் அது என் பாக்கெட்டை தான் கம்ப்ளீட்டா பதம் இப்போ பார்க்குதுன்றது நீ தான். வாங்கின சம்பளம் அதே. சரி, நான் கேட்குறேன், எவ்வளோ பேருக்கு சம்பளம் டபுளாக இருக்கும் இல்லை சார், யாருக்குமே இருக்காது. இந்த 10 வருஷத்தில்? ம் ப்ரமோஷன் ஆகி நீ அடுத்த லெவலுக்கு போயிருந்தா ஆயிருக்கும். ம் அந்த வேலையில் இருந்தவனுக்கு அன்றைக்கி 40 35 வயசில் இருந்தவனுக்கு இன்றைக்கி அவன் 45 வயசில் எவ்வளோ பேருக்கு 2 மடங்கு சம்பளம் இருக்கும். ரொம்ப ரேர் சார். அதுக்கு ஒரு 3-4 கம்பெனி ஜம்ப் அடிச்சிருக்கும். இது நீ கம்பெனி வேலை செஞ்ச எவ்வளோ பேர் கம்பெனியில் வேலை செய்கிறான், எவ்வளோ பேர் ஆர்டினரி வேலை பார்க்குறான். இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம். பிஸ்னஸ் டிரைவராக இருக்கிறவன், ம் கார் டிரைவர் ஓட்டுறவன், பூ விற்கிறவன், குப்பை அள்ளுறவன், ம் அவன் தான் மேக்ஸிமம். ம் என்னையும் ஒன்றையும் மாதிரி இருக்கிறவன் ரொம்ப மைனர். ம் ரைட் சார். ஸோ 100 இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.